கோனேரி ராஜபுரம் சிவாலயத்தில் நடராஜர் விக்கிரகம் ஒன்று அமைக்கும்படி சோழ மன்னனின் கனவில் உரைத்தார் சிவபெருமான். உடனே மிகச்சிறந்த சிற்பி ஒருவரை வரவழைத்து பஞ்சலோக நடராஜர் விக்கிரகம் ஒன்றை உயிரோட்டமாக 90 நாட்களுக்குள் வடித்துத் தர உத்தரவிட்டான் மன்னன். குறிப்பிட்ட நாட்களுக்குள் சிலையை வடிக்கவில்லை என்றால் தலையை துண்டித்து விடுவதாகவும் எச்சரித்தான். சிவபக்தரான அந்த சிற்பி ஈசனை வணங்கி தனது பணியை தொடங்கினார். எவ்வளவு முறை செய்தாலும் அதில் ஏதேனும் ஒரு குறைபாடு ஏற்பட்டு சிலையை சிற்பியால் வடிக்க முடியாமல் போனது. மன்னன் கூறி சென்ற கால அவகாசம் நெருங்க சிற்பிக்கு கவலையும் ஆதங்கமும் ஏற்பட்டது. இறுதி முயற்சியாக ஒரு நாள் சிற்பி கொய்த்துக் கொண்டிருக்கும் உலோகக்குலை பஞ்சலோகத்தை தான் செய்துள்ள அச்சில் ஊற்றுவதற்கு தயாரானார். அப்போது சிவபெருமான் புலையன் உருவத்தில் கையில் 4 வேதங்களையும் நாய்களாக பிடித்துக் கொண்டு வந்தார். அவருடன் அம்பிகை தலையில் கல்குடத்தை சுமந்தபடி முருகப்பெருமானை சிறு குழந்தையாக இடுப்பில் ஏந்தியபடி தோன்றினாள். அவர்கள் இருவரும் வீடு வீடாக சென்று தண்ணீர் கேட்டார்கள். இலிகுலத்தோர் என கருதி அறியாமையால் அங்கிருந்தவர்கள் இறைவனுக்கு தண்ணீர் தர மறுத்தனர். சிவனும் அம்பிகையும் உலைக்களத்தில் கவலையுடன் அமர்ந்திருந்த சிற்பியிடம் வந்து தண்ணீர் கேட்டனர். சிலையை சரியாக செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் இருந்த சிற்பி உலைக்களத்தில் ஏது தண்ணீர் வேண்டுமென்றால் உணவுக்குள் இருக்கிறது, குடியுங்கள் என்று அந்த தம்பதியிடம் நீட்டினார். அவர்களும் அதனை வாங்கி பறிவிட்டனர். மறுநொடியே அந்த தம்பதிகள் நின்று கொண்டிருந்த இடத்தில் நடராஜர் சிலையும் சிவகாமி அம்மாள் சிலையும் ஆக மாறி போனார்கள். அப்போது அங்கு வந்த மன்னன் சிலையை பார்த்தான். நடராஜனின் சிலையில் நகங்கள் ரோமங்கள் என உயிரோட்டமாக இருந்ததை கண்டதும் மன்னன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். இவ்வளவு அதி அற்புதமான சிலையை எவ்வாறு செய்ய முடிந்தது என சிற்பியை கேட்டான். சிற்பியும் நடந்ததை கூறினார். சிற்பி பொய்யது கூறியதாக நினைத்து மன்னன் அவரை வெட்ட வாளை ஓங்கினான். அப்போது வாள் சிலையின் காலில் பட அதிலிருந்து ரத்தம் தீரிட்டது. அதே நேரம் மன்னனுக்கும் தொழுநோய் உண்டானது. தன் தவறை உணர்ந்த மன்னன் ஈஸ்வரனிடம் சிற்பியிடம் மன்னிப்பு கேட்டான். தன் நோய் குணமாக ஈஸ்வரனிடம் பரிகாரமும் கேட்டான். இவ்வூர் ஆலயத்தில் உள்ள வைத்தியநாத சுவாமியை 48 நாட்கள் பூஜித்தால் குணமடையலாம் என்று ஈசன் அருளினார். அதன்படி செய்து மன்னன் குணமடைந்தார். இவ்வூர் திருவிடைமருதூர் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாவடுதுறை இருந்து தெற்கே 6 கிலோமீட்டர் தொலைவிலும், எஸ்புதூரில் இருந்து தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருநல்லம் என்ற கோனேரி ராஜபுரம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.